ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்கான வீடியோ. இண்டிவிஜுவல் ப்ரைட் ஒரு மெடிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ள கடமை மாதிரி நானும் லாஸ்ட் இயர் எங்கள் அம்மாவை ஒரு மெடிக்கல் செக்கப்காக கூப்பிட்டு போனேன். அப்போ தான் டிஸ்கவர் பண்ணோம் அம்மாவுக்கு கேன்சர் ரிசல்ட். அம்மாவுக்கு கேன்சர் சொன்னது மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டோம். இப்போ அம்மாவுக்கு என்ன கேன்சர், என்ன ஸ்டேஜ் அப்படின்னு நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ இது. ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ண டயத்தில் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வலியால் துடிச்சாங்க, மனக்குழப்பம் அதிகமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் அறியாமையினால தான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோடய முயற்சி எல்லாமே இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த நோயால் அறியாமையினால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணமாக. உங்கள் ஹெல்த் சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ஏர்லி செக்கப் லைஃப்பை சேவ் பண்ணும். அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்களா, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கா, க்ரானிக் கஃப் இருக்கா, கான்ஸ்டன்ட் ஹெடேக், இது மாதிரி என்ன சுச்சுவேஷன், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்ரல் ஃபிசிஷியனை பாருங்கள். அவங்கள்ட்ட காட்டியும் உங்களுக்கு சரியாகலைன்னா நீங்கள் தான் டாக்டர்கிட்ட சொல்லணும். டாக்டரை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நோயாளி தான். ஸோ டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு இப்படி ஆனதும் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நீங்கள் தனியால் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். கேன்சர் செல்லுங்கிறது நம்ம உடம்புல நார்மலாகவே இருக்கிற ஒரு செல் தான். அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான் அதை கேன்சர் கட்டியாக மாற்றுது. இதையெல்லாம் தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும்? ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷான உணவை சாப்பிட்ணும், ஏர்லி ஒன்ஸ் பிளட் டெஸ்ட், அல்ட்ரா ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஹெல்த்துக்குன்னு ஒரு பணம் செலவிடும்போது அது உங்களோட நீண்ட கால ஆயுளுக்கான முதலீடாக நினைங்க, செலவாக நினைக்காது. டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க கேன்சர்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் கேன்சரை ஏர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோடய டெய்லி லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். நான் சொன்ன விஷயங்கள் யார் மனதையாவது பாதிச்சிருந்ததுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட குடும்பமும் நீண்ட காலம் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும். அப்படி ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை கடந்து போகக்கூடிய சக்தியும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையும் தரணும்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நான் கடைசியாக சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உடம்பு சரியில்லாமல் போனால் தான் பெற்றவங்களை பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லபடியாக பார்த்துக்கிறேங்க. ஃபுல்லி செக்கப் கண்டிப்பாக லைஃப்பை சேவ் பண்ணும். என்னோட குரல் அட்லீஸ்ட் ஒரு லைஃபையாவது சேவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். உங்களோட குரல்.